வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர பன்மொழிகள் கொண்ட அறிவிப்பு பலகைகள் தேவை என்பதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்தார். மலேசியாவிற்கு வருகை தருபவர்களை ஈர்ப்பதில் இது போன்ற நடவடிக்கைகள் தீர்க்கமான காரணங்கள் அல்ல என்று அவர் கூறினார். விமான நிலையங்களில் ஏற்கனவே உள்ள வசதிகள் போதுமானவை. அரேபியர்களுக்கு அரபு, சீன சுற்றுலா பயணிகளுக்கு சீனம் மற்றும் இந்திய பார்வையாளர்களிடையே தமிழ், இந்தி மற்றும் உருது உள்ளிட்ட பல மொழிகள் இருப்பதால் அது அவசியமில்லை என்று அவர் கூறினார். பதாதைகளில் உள்ள மொழி காரணமாக சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதில்லை என இன்று மக்களவையில் பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது அன்வார் கூறினார். பன்மொழி அறிவிப்புகள் மற்றும் பன்மொழி அறிவிப்பு பலகைகளை வைப்பதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று திபுராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிமி புவாய் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பிரதமர் இத்தகவலை வெளியிட்டார். தமிழ், சீனம், இந்தி மற்றும் கொரிய மொழிகளில் பன்மொழி அறிவிப்புகள் மற்றும் பலகைகளை அறிமுகப்படுத்துவது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை எளிதாக்க உதவும் என்று புவா சுட்டிக்காட்டினார். அத்தகைய முயற்சி மலேசியாவை சுற்றுலா நட்பு இடமாக நிலைநிறுத்தக்கூடும் என்றும் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார்.